பழக்க வழக்கமும் சரியில்லை. ஆர்வமா போடுறேன். அதனால பாருங்க மாமா, இது இல்லன்னா நாங்க இல்ல மாமா. எதுமா? இது இல்லன்னா பொம்பளை பிள்ளைங்க எங்களை அம்மா ஜல்லிக்கு மதிக்க மாட்டாங்க. அது இல்லனால நீயே இல்ல. என்னப்பா இது இதுன்னு எங்க கைய நீட்ற? நீ என்ன அது அதுங்கற? அதெல்லாம் கணக்கச்சிதமா இருக்குது. அது அதுங்கற நீ? அட இது இதுன்னு மைக் செட்ட சொன்னீங்க. மைக் செட்டா? என்னதான் எங்களுக்கு பாட தெரிஞ்சாலும், என்னதான் எங்களுக்கு ஆட தெரிஞ்சாலும் ஆட்டி விடு. ஒரு 4 கிலோ போட்டா ஈஸியா. இந்த மாதிரி அருமையான மைக் செட் இல்லனா எங்க பொழப்பே இல்ல. ஆமா ஆமா. என்னமோ யாருக்கோ இது வந்த மாதிரி உட்கார்ந்திருக்காரு. கண்டிப்பா. ஹலோ. என்னப்பா? அவருக்கு தான் வர்றேன். அவர் எதையுமே ஏத்த மாட்டேங்கிறாரு. எப்படி வர்றது? அப்படி கேட்கணும்ல வெளியே. விடிய வரைக்கும் நீங்களே நாங்களே புருஷன் பொண்டாட்டி மாதிரி இப்படி இருக்கணும். அப்பதான் விடிய வைக்க முடியும். ஆமா. வரவா? ஆமா. எங்கப்பா? கூட்டுக்கா? ஐயோ. உங்களை கூட்டிட்டு போறதெல்லாம் பிரச்சனை இல்ல. எங்க வீட்ல என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் அது ஒரு ராத்திரி வரைக்கும் மட்டும்தான். நம்ம தொழிலே ராத்திரி பொழப்பு தானே. அடிமானே மரகதமே ஏ மனசு கேத்த பூஞ்சரமே மாம என்னையே வெறுத்த ஏ மனச சுண்டிய இழுத்த ஏ மனச சுண்டிய இழுத்த அடிமானே நல்லா இருக்கவங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடாதீங்க ஒரு ராத்திரிக்குள்ள. என் ஜோடியை கூப்பிடுவோமா? ஐயோ இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்க ஜோடி. நானும் அவரும் சேர்ந்து செய்யறோம். நீங்க 4 பேர் உட்காந்து பாருங்க. இன்னைக்கு விடிய விடிய நானும் அவரும் மட்டும்தான். கூப்பிடுவா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம். அதான பார்த்து அசந்து போய் நின்னாலாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம். தண்டி அம்மா பெருசு. ஐயோ அடியாத்தி உனக்கெல்லாம் தரமாட்டேன். எனக்கே 10ஆம் அழகிற ராஜி வேற 10ஆம் கேட்கிறான். வர்ற தம்பி சிவா, இந்த அநியாயத்தை எங்க போய் கேட்கறது? ஒரு குட்டாள அருவி குடிசையில் இருக்கு. ஒரு குட்டாள அருவி குடிசையில் இருக்கு. குளிக்கத்தான் போரேடி இழிகொத்தாத வளர்ந்த தோட இருக்கு. வரிக்கத்தான் போரேடி ஆடி வாடி வச்சிருக்க ஜோடி உனக்கு கொடுக்க வச்சிருக்க போடி. ஆடி வாடி வச்சிருக்க ஜோடி உனக்கு கொடுக்க வச்சிருக்க போடி. தாள அருவி இருக்கு.
அடி அவத்துக்கு பாவம் இல்ல காமி ஓட்டமண்ண போட்டமண்ண காமி அவதிக்கு பாவம் இல்ல குட்டாள அருவி குடிக்கையில் இருக்கு குளிக்கத்தான் போரேண்டி கிளிகத்தாத மல்லத்தோட இருக்கு குளிக்கத்தான் போரேண்டி அடி வாடி வச்சிருக்க ஜோடி உனக்கு கொடுக்க வச்சிருக்க போடி அடி வாடி வச்சிருக்க ஜோடி உனக்கு கொடுக்க வச்சிருக்க ஹாய் அவாடியோ அவாரியோ வெல்கம் ए मुगा अच्छा बोलता है ए मुगा तंगे लिबा ला नम मनक ये मुगा நம்ம மாச்செல்லாம் வந்துட்டான் இல்ல எண்ணெல்ல புள்ளிட்டு அள்ளி எண்ணெய் புட்டுட்டு அள்ளி எண்ணி ஓயிட்டு வர்ற புரியலையா கத்துக்க முடியல எண்ணெய் புட்டுட்டு அள்ளி எள்ளி ஓயிட்டு வர்ற எங்க போயிட்டு தமிழ்ல பேசியா மைக்கெடுத்து எங்க சொல்லுவேன் என்ன இது என்னடே பாசை இது நைனா பாசை உன்னை எங்கிது தேடுதே எதுக்கு கண் 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 கண்ணா உன்களில் காணவே உள்ளம் நாடுதே நாடு நாடு நாடும் உண்டியது என்னை தேடுதே இன்று வந்த இன்பம் மயக்கம் ஓஹோ இங்க கோத்தெழுதலுதம்மா. ஹாய் ஹாய் நேத்து ராத்திரி அம்மா இன்னைக்கு ராத்திரி ராத்திரி எங்க போனீங்க யாருக்குங்க தெரியும் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் உனக்கு தான் தெரியும் யார் நீங்க எங்க வந்தீங்க ஏன் வந்தீங்க யாரை கேட்டு வந்தீங்க யாரை புடிச்சுக்கிட்டு கேட்க வந்தீங்க யாரை புடிச்சுக்கிட்டு கேட்க வந்தீங்க நல்ல வேளை கேட்க வந்தேன்னு சொன்னீங்க சே நேத்து வந்து புள்ள சொல்லுச்சு என்னன்னு யார புடிச்சுக்கிட்டு நக்க வந்தேன்னு கேட்டது நான் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைங்க தெரியுமே என் குருநாதர் அப்படி தெரியும் அதனால நான் ஒழுக்கமா தான் பேசுவேன் ஆமா எல்லாம் நீங்க அசிங்கமான வார்த்தை பேசவே இல்ல மாட்டேன் நீங்க எல்லாம் செய்யுங்க அப்புறம் எல்லாம் திருப்பி கொண்டாந்து அங்கேயே போடு கரூர் சங்கத்திலே ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை ரொம்ப சுண்ண பிள்ளை அது நீ சொல்லக்கூடாது வேற யார் சொல்ல நான் தான் சொல்லணும் குருநாதன் சொல்லணும் யாரு என் குருநாதரா ஏய் நீ என்ன உயிரோடு இருக்கிறீங்க அட பாவி நானா இருந்தா நேரம் நாட்டு கிட்ட செத்துருப்பேன் அது அவர் சாகலன்னு தான் போனாரு பப்பு சொல்லுங்க அது இல்ல இப்ப நீ யாருன்னு கேட்க வந்தேன் நீங்க யாருன்னு நான் கேக்குறேன் நான் முதல்ல யாரா இருந்தா கோரு சொல்லுங்க. நான் யாரா இருந்தா நீ ஏத்துக்குவேன் நீங்க யாருன்னு சொல்லுங்க இல்ல, நான்- ஏத்துக்கணுமா வேணாமா நான் அப்புறம் சொல்றேன் நான் யார வேணாலும் ஏத்துக்கணும் என்ன உங்கள மாதிரி இங்கதான் கேட்டாளா ஏய் ஏய், ஏய் ஏய் என்ன ஏய் ஏ படமெல்லாம் நான் பார்த்துட்டு சரத்குமார் படம் நான் பார்த்துட்டு அதெல்லாம் யார் யாரு உன் பிரச்சனை என்ன அப்ப அதான் நான் கேட்டேன் அதத்தான் நானும் கேட்டேன் யாரா இருந்தா நீ ஏத்துக்குவேன் நீங்க யாருன்னு சொல்லுங்க ஏத்துக்கணுமா வேணாமா நான் அப்புறம் சொல்றேன் ஏங்க யார வேணாலும் ஏத்துக்கணும் இது என்னங்க கணக்கு போ அங்கிட்டு தம்பி நான் தான் கேட்கிறேன் நீ யாரா இருந்தா நீ ஏத்துக்குவேன் நீங்க யாருன்னு சொல்லுங்க ஏத்துக்கணுமா வேணாமா நான் அப்புறம் சொல்றேன் இத வம்ப கொண்டு போய் தும்புல மாட்டினானா ஏமாற்ற அட நான் யாருங்கிறது நீ யாரா இருந்தா ஏத்துக்குவேன் நீ யாருன்னு நீ சொல்லியாயோ ஏத்துக்கிற மாதிரி நீ ஏத்துக்கிற மாதிரி நான் சொல்ல வர்றேன் நீ சொல்லு ஏத்துக்கணுமா வேணாமா நான் அப்புறம் நான் சொல்றேன் யாருங்கிறது எனக்கே தெரியாது நீ யாருங்கிறது உனக்கே தெரியாதா எனக்கே தெரியாது. அப்ப வாயை மூடிட்டு உள்ள போ யாரு உள்ள போயிட்டா வெளியில வேலை நடக்காது ரெண்டு பேருமே போவோம் யாரு? யாருன்னு சொல்லியா 2 பேர் போனா உள்ள 10 பேர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்னத்த அந்த வேலைக்கெல்லாம் உச்சங்க சாமி யாரு? அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் நீ எல்லாம் சொல்லி நான் தெரிஞ்சு ஏன் அடங்க மாட்டேங்கிற இல்ல இல்ல நீ அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது வேற இது வேற யார் நீங்க அதெல்லாம் சொல்லாத இங்க பாருமா ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கல யார் நீயா நீங்க பாட்டுக்கு வந்து இடிக்கிறீங்க நீ பொம்பளை பிள்ளையா சோர்த்திங்க ஏன் சந்தேகமா இருக்கா நல்லா பாருங்க இல்ல பொம்பளை பிள்ளைதான் நான் இன்ன வரைக்கும் கீழே பாக்கலமா நான் மேலதான் பாத்துக்கிட்டே மேலையும் பாருங்க கீழையும் பாருங்க பார்த்தோன்னே தெரியாது இல்ல இல்ல நான் பார்க்கத்தான் தெரியும் சத்தியமா சொல்றேன் என்னைக்குமே உன்னை கீழே எல்லாம் பார்க்கவே மாட்டேன் நீங்களா நீ only ஓ, இந்த ஒரு வார்த்தை போதும் ஆமா சாமி ஒன்லி வந்து உன்னை மேல மட்டும் தான் பாக்கணும் நான் கீழே பாக்குறலாம் வேற சரி சந்தோஷம் அப்படியே இருந்துக்கங்க அதுதான் எனக்கு நல்லது நான் ஒரு 2 வருஷத்துக்கு 2 வருஷம் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி போதும் 2 வருஷம் போதும் ஆமா ஏன் அதுக்கு மேல கீழே பாருங்கறியா ஏன் அதுக்கு மேலயா அதுக்கு மேல நீ கீழே பார்க்க நான் பாக்குறதுக்குலாம் ஆள் இருக்கு சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் திரும்ப 2 வருஷம் தானே அப்புறம் கீழே 2 வருஷத்துக்கு மேல கீழே பார்க்கவா ஏங்க அப்புறம் எல்லாத்தையும் உங்கள்ட்ட காமிச்சுட்டா காட்ட வேண்டிய ஆளுக்கு என்ன பண்றது வம்பான கோயிலுக்கு வரத்துக்கு போக 9 பிள்ளைக்கு ஓக வந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஏய் இங்க பாருமா ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் தாப்பாங்கற மாதிரி பேசுறீங்க என்னையா யாரு நீ யார் நானா எல்லாம் 6 மணிக்கே போட்டுருவேன் 6 மணிலாம் அதிகம் 4 மணிக்கெல்லாம் போட்டுருவேன் போ இதெல்லாம் 1 மணி வரைக்கும் தாங்குமா சாயந்தரம் 6 மணிக்கே தாப்பா போட்டு
நீ பாக்குற வேலையில மைக்கு போட்டு சொல்றியா? நீதாம்மா சொல்ற, நானா சொன்னேன்? என்னது? நான் எல்லாம் அதை சொல்லவே இல்லம்மா. சரி. இங்க பாருமா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த பாரு தம்பி, எனக்கு வேண்டப்பட்ட பையன், இந்த உள்ளூர்கார பையன். சரி. சிவா ஆல்ரவுண்ட் மாஸ்டர், நாடக அமைப்பாளர். இந்த உள்ளூர்கார பையன் இருக்கட்டும். ஏதோ தெரியாதனத்துல ஒரு உள்ளூருக்குள்ள ஒரு நாடகத்தை வாங்கி விட்டான். இல்ல, ஊரெல்லாம் நாடகம் நாங்க வாங்கி அந்த பையனை கூட்டிட்டு போவோம். அந்த பையன் இந்த ஊருக்குள்ள ஒரு நாடகத்தை வாங்கி விட்டான். அந்த பையனை கிட்ட நல்ல ஒரு மரியாதை காவண்டியா நடத்தி வரணும். நியாயமா இன்னைக்கு நான் வந்துருக்க கூடாது. நியாயமா வந்துருக்க கூடாது. அது ஏங்கிறதெல்லாம் உனக்கு எல்லாம் தெரியாது. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி ஒரு அமைப்புல இந்த இடத்துல சிறப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்து ஆடி பாட விளையாட வந்திருக்கேன். நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். பபுன் வேஷம் போட்டு வந்திருக்கேன். ஆடி பாடி விளையாடி நான் அந்த இடத்துல டான்சரா வந்திருக்கேன். நீ ஆடி பாடி விளையாடுறதுக்கு, உங்க கூட சேர்ந்து செய்யறதுக்கு. எவ்வளவு நாளா செஞ்சிட்டு இருக்க? கிட்டத்தட்ட 2 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். 2 வருஷம் தானா? ஆமாங்க. என் சர்வீஸ் எல்லாம் 35 வருஷம். அதுக்கு நான் என்ன பண்றது? ஆண்டவனே இப்பதான் அந்த தொழில கூட்டாரு. ஆமா, இப்ப வந்ததுக்கே இந்த பாடு. உன் கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி நேரா நான் முன்னுக்கு வந்திருக்கேன். தேடை கிடைக்காத பிறவியமேங்கிற மாதிரி வந்திருக்கேன். யாரு இப்ப இந்த மாதிரி இப்படிப்பட்ட இடத்துல நீ துணிஞ்சு வந்திருக்க பாரு, உன்னை பாராட்டுறேன். இப்படிப்பட்ட இடத்துல வந்து நீ துணிஞ்சு வந்திருக்க பாரு. காரணம் குருநாதர் அப்படி. நீ வாழ்க, உன்னுடைய குலம் வாழ்க, அப்புறம் உன்னுடைய குடும்பம் வாழ்க. ஓ, இது வாழ்க. எதுங்க? அட யாங்க நீங்க வேற. அதெல்லாம் வாழ்ந்தா தாங்க முடியாதுங்கறியா? தாங்க மாட்டேங்குது. அப்படி இடத்துல வந்திருக்கமா. இந்த இடத்துல ஆடி பாட விளையாட வந்து நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். வம்பளுக்கு நான் வம்பளுக்குற ஆளுகள வேற. நான் வம்பளுக்குற ஆளுகள முருகவள்ளி, சிம்மரனு, ஊர்வசி, நாகரத்னா, நாகலட்சுமி, செத்து போன அமுதா, அன்னைக்கு அவ கிடக்குற தொருக்கு போச்சு. அதெல்லாம் சொல்ல. அப்படிப்பட்ட ஆளுகளோட தான் நான் வம்பளிப்பேன். சரிங்க. உன்னோட எல்லாம் வம்பே இழுக்க மாட்டேன். இழுக்காதீங்க. உனக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு என் வேலையை அடுத்து வச்சுக்குவேன். சரி, போமா. ஆடி பாட விளையாட வந்திருக்கேன். நானும் அதுக்கு தான் ஆடுவியா? ஆடுவேன். பாடுவியா? பாடுவேன். ஓடுவியா? ஓடுவேன். உட்காருவியா? உட்காருவேன். படுத்தாடுவியா? படுத்தாடுவேன். உட்கார்ந்து ஆடுவியா? ஆடுவேன். இப்படி தூக்கி ஆடுவியா? தூக்கலாம் மாட்டேங்க. இப்படி எல்லாம் காமிச்சு அப்படி எல்லாம் காட்ட மாட்டேங்க. அப்படி எல்லாம் காமிச்சல அண்ணே, அப்படி எல்லாம் காமிக்கலன்னு எனக்கு பிடிக்கும். ஒரு தடவை குனிஞ்சிக்கிட்டு ஆடு. குனிஞ்சிக்கிட்டு அவ கேட்காத நீ வேற. இந்த இடத்துல ஆடு பாடி விளையாண்டு அடுத்து வேலைக்கு போகுமா? அடி கொஞ்சம் வயசு குமாரி புள்ள உனக்கு கொஞ்சம் கோடா தம்பி இல்ல. கொஞ்சம் வயசு குமாரி புள்ள உனக்கு கொஞ்சம் கோட தம்பி இல்ல. குமாரி புள்ள உனக்கு கொஞ்சம் கோடா தம்பி இல்ல. நீ நானே ஒண்ணு ஜாதி தங்க ஓடி போவோம் ஊருக்குள்ள. ஓடி போவோம் ஊருக்குள்ள.
நீ கணக்கா செய்யறியே அடியாத்திக்குள்ள ஊத்து போட்டு தண்ணீர் மோந்து ஆசையாக தண்ணி மோந்து ஆசையாக தண்ணீர் மோந்து ஆசையாக தண்ணி மோந்து எத்தனை சொன்னா சொல் அல்லேடா கோயிலே நெஞ்சுக்குள்ள இருக்கு ராடி கண்ணாடி கருப்பே கடையாணி மதுரமா வரலோரம் மஞ்சக்கல்லு விடலார பச்சைக்கல்லு அடி முத்தி விடு பிச்சி பூவே உச்சி விடு பிச்சி பூவு எனக்கு விடிஞ்சாலும் ஒண்ணு விட போறதில்ல இன்னைக்கு விடிஞ்சால 4 பேரும் விடவே போறதில்ல நீங்க 4 பேரு தர்மாசிபத்திரியில போய் கிட்னி வித்து விட்டு 5 லட்சம் பணம் வாங்கின ஆளுங்க எப்படி விடுவீங்க இதை நான் விடவே போறதில்லை நாங்க 4 பேர் விடவே போறதில்ல ஒத்தையில போறியா ஒத்தையில போறியடி நம்ம அத்த மகபுள்ள நம்ம கிட்டருந்து பேசுவோம் நம்ம இந்த ஊரு எல்லாம் கிட்டருந்து ஏய் 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 குடா குடா உன்னை போட்டா தண்டே ஆட்ட வரு எனக்கு உன்னை போட்டா வேண்டி ஆட்ட வரு எனக்கு உன்னை ஆட்ட வரு எனக்கு என்னது எவ்வளவு கோத்த கெடுக்க பாக்குற என்னத்தை கிடந்து ஆக்கிற நாட்டம் போட்டா தானே ஆட்ட வரு எனக்கு எனக்கு ஆக்கமல ஆட்ட வரு எனக்கு ஆக்கமல ஆட்ட வரு எனக்கு எனக்கு ஆக்கமல ஆட்ட வரும் எனக்கு உன்னை போட்டா தானே ஆட்ட வரு உன்னை போட்டா வேண்டி ஆட்ட வரும் எனக்கு உன்னை ஆட்ட தானே ஆட்ட வரு எனக்கு உன்னை போட்டா வேண்டி ஆட்ட வரும் எனக்கு ஆக்கமல ஆட்ட வரும் எனக்கு அடிச்சு ஓட்டுறிய என்ன பிரச்சனை இப்படி இருக்க இன்னும் தனி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கூட்டு பிரச்சனை ஆமா நீ தனி பிரச்சனை சரி தனித்தனியா ரெண்டு ஆட்டம் சரிங்க தனியா 2 ஆட்டம் 4 ஆட்டம் நாலு தப்பாட்டம் சரி 2 ஆட்டம் 4 ஆட்டம் தப்பாட்டம் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சந்திச்சிருக்க ஏன்னா அப்பப்பா கேப்பாக பேச்ச கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் இருக்கா இல்லையான்னு பாக்கணும்ல கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் கேட்க வேண்டிய சூழ்நிலை அதனால கேக்குறேன் நீ போ, வெளியே போ. கேட்க வேண்டியவங்க பேச கேட்டதாக்க நல்லா இருக்க முடியும் வர வேண்டிய நேரத்தில் நான் சந்திப்பேன் எங்க இருந்தாலும் வளர்த்தவங்கள மறந்துட மாட்டோம் அது உங்க எண்ணம் அல்ல சொல்றேன் ஆமா வர்றனுக்கு நான் இடத்தை எடுத்து வச்சு பாக்கெட்ல வச்சுக்குவேன் சரி வச்சுக்கோங்க வர்ற வச்சுக்கோங்க நேரத்துக்கு ஆ. எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவேன் வச்சுக்கோங்க. இப்ப தனித்தனியா 4 ஆட்டம் தப்பாட்டம் தப்பே இல்லாத ஆட்டம் தப்பாட்டம் தப்பே இல்லாம அப்படி தம்பி சிவா அப்படி தப்ப வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஆடுறது அது ஒரு கோரல் தப்பே இல்லாம அந்த கம்மிங்கோட ஆடுறது அது ஒரு கோரல் எப்படி எப்படி வெள்ளிமலை வரத்தில வேற கொடிக்க போற உள்ள ஒரு நிலவர கொடிக்க போற பிள்ளை
மாறி போயிருப்பில்ல. அதானே கேட்டேன். பரவாயில்லையே, நல்ல ஒரு இடத்த கத்து வச்சிருக்கிறீ. எப்படி எப்படியோ கும்மாயமும் பீனம் இருந்தா நம்ம 2 பேத்துக்கு பிரச்சனையே கிடையாது. பீனம் இருந்தா ஏன் இந்த நிலைமை? பீனமும் கும்மாயமும் 2 இருந்தா நம்ம 2 பேத்துக்கு பிரச்சனையே கிடையாது. பீனம் இருந்தா ஏங்க இந்த நிலைமை? ஆமா, நேர சிவனால மத்தியில கங்காத்திக்கிட்டு இருப்போம். ஆமா, தெரியுமா? சொல்லுங்க. சரி, உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்த்தோன்னே பிடிக்காம இருக்குமா? அதானே, நிறைய பேத்துக்கு பிடிக்குது. சரி, எல்லாத்துக்கும் பிடிக்க வச்சவனே நானு. யார் நீங்களா? எனக்கு பிடிக்காம போகுமா? என்னக்கா இருந்தாலும் அந்த நன்றி உங்களை தான் சேரும். ஆமா, ஏன்னா சங்கு சுட்டாலு சொல்லுங்க. வெண்மை மாறாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. மாறவே மாறாது. அதனால என்ன பார்த்த உடனே உங்களுக்கு எதுவுமே வரலையா? நிறைய வருது பிள்ள. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்ன வள்ளியன்னு சொல்லி அண்ணே கேக்குறேன். பெருமாளனே, எப்ப இப்ப எங்க 4 பேத்துக்கு வருது லவ். வருதா? லவ் 4 பேத்துக்கு லவ் வந்தா கல்ல கட்டி தொங்க விடுங்க. அது கீழே